இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம பார்த்திங்கன்னா பாரம்பரிய வைத்தியர். நம்ம அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்ஹம்துலில்லாஹ் கடந்த ஒரு 12 வருஷமாக நம்ம இந்த துறையில் தான் இருக்கோம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கி பேச வேண்டிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகள் மற்றும் பெண்கள் அவங்களுடைய நலத்துக்காக வேண்டி பேசுகிறோம். இப்போ குழந்தைகள் மற்றும் பெண்கள் அப்படின்னு சொன்னால் இதில் எல்லோரும் சார்ந்து தான் வரும் இல்லைங்களா? நம்ம வீட்டில் அம்மா, குழந்தைங்க, தங்கை, இந்த மாதிரி எல்லோரும் வருவாங்க. இது நாமளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கம்தான் இது. குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல்லலாம் பார்த்திங்கன்னா சர்க்கரை தண்ணி கொடுப்போம். ஞாபகம் இருக்கா? குழந்தை பிறந்த உடனே சர்க்கரை தண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் தாய்ப்பால், அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி போயிட்டுருக்கோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நவீன உலகம் மாறிடுச்சு. உலகம் மாறல, நம்ம மக்கள் மாறிட்டோம். என்ன அப்படின்னா, தண்ணி கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இல்லை எடுத்தோன்னே தண்ணி கொடுத்தா சரி இருக்காது. அப்போ குழந்தை கருவுக்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, குழந்தை உள்ளே தான் இருக்குது, உள்ளே தண்ணிக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? கர்ப்பப்பைக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் இருக்கும். அது வெளியில் வந்த உடனே தான் முதல் மூச்சு காற்றே வாங்குது. அப்போ தான் அதனுடைய லங்ஸுடைய விஷயமே ஓப்பன் ஆகுது. அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் மூச்சு வாங்கி தன்னுடைய விஷயங்களை வெளியில் பார்க்குது. அப்போ பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்மளை யாரும் அரவணைச்சிட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்த உடனே என்ன ஆகுது, இப்போ யாரும் பக்கத்தில் இல்லை, வெளிச்சத்தை பார்க்குது குழந்தை. அவ்வளோ நாள் அந்த இருட்டுக்குள்ளேயே இருக்குது. அந்த இடத்துல வெளிச்சம் வந்த உடனே அழுக ஆரம்பிக்குது. இதுதான் முதல் அழுகை இல்லைங்களா? அப்போ தான் லங்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. லங்ஸ் ஆக்டிவேட் ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக. அது கொடுத்தா தான் சிறந்தது. இடையிடையில் நம்ம அந்த குழந்தைக்கு தண்ணி கொடுத்துட்டே வரணும். இது என்ன பண்ணணும்னா, ஈசோபேஜஸ்லேருந்து உணவு குழாய் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே ஓரளவுக்கு செக்ரிகேட் ஆகிட்டே வரும், ஒரு நல்ல நிலையில் வந்துக்கிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் ஆதி காலத்தில் நம்ம பழக்கங்கள் என்ன அப்படின்னா, குழந்தை இரவில் தூங்கும்போது நம்ம ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு தான் படுக்க வைப்போம். குழந்தை யூரின் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இரவில் எழுந்திரிக்க முடியாது, நம்மளுடைய சொகுசு காலத்துக்காக வேண்டி என்ன பண்ணிடுறாங்க, நாப்கின்ஸ், குழந்தைங்களுக்கு ஒரு ஹக்கீஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், எல்லாம் பாதுகாக்கணும், இந்த மாதிரி போட்டுடுறாங்க. அப்போ சின்ன வயசுலேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள் நம்ம குழந்தைய திணிக்கும் போது, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அது வளர 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 அதில் சில விஷயங்கள் பாதிக்கப்படுது. குழந்தைகள் வளரும் போது என்ன ஆகுது அப்படின்னா, பெண் குழந்தையாக இருந்ததுன்னா கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள், பிசிஓடி, பிசிஓஎஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடுது. அப்போது குழந்தை பிறந்து வளரும் பொழுது 7 வயசில் பல்லு விழும் இல்லைங்களா? பால் பல்லு விழுற 7 வயசுன்னு சொல்லுவாங்க, 7லேருந்து 8 வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 7 வயசு அப்படின்னா 7லேருந்து இன்னொரு 7 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 14 வயசு. 14 வயசில் பூப்படையணும், குழந்தை வயசுக்கு வரணும். அதுதான் இயற்கை வச்சிருக்கிற விஷயம். அப்போ 14 வயசு அப்படின்னா 28, 14 × 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 28 நாட்கள். 28 நாட்கள் எதுக்காக வேண்டி அப்படின்னா, 28 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரணும், ரீசைக்கிள். அப்போ 28 நாள் அப்படின்னா × 10 அப்படின்னு போட்டோன்னா 280 நாள் தன்னுடைய குழந்தையை கருவில் வைத்திருப்பாங்க தாய். இது மருத்துவ ரீதியாகவும் சில விஷயங்கள் அப்படி கொண்டு வராங்க, சயின்டிஃபிக் ரீதியாக இதெல்லாம் எல்லாமே அனுபவித்து ஆராய்ச்சி கொண்டு வந்த விஷயங்கள் தான் இது. அப்போ பார்த்தீங்கன்னா 7 வயசில் பால் பல்லு விழணும், 14 வயசில் குழந்தை பூப்படையணும், 28 நாட்களுக்கு ஒரு முறை குழந்தைக்கு பீரியட்ஸ் வரணும், 280 நாட்கள் வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும், குழந்தை கருவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்போ குழந்தை பூப்படையும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில நாப்கின்ஸ்கள், அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய அம்மா காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்தை தான் பயன்படுத்தினாங்க பெண்கள் வயதுக்கு வந்ததுக்கப்புறம். அதை ஒரு 4 ஹவர்ஸ் வைப்பாங்க, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவாங்க, அடுத்து வேறு ஒரு கிளாத்தை வைப்பாங்க. இன்றைக்கி டைமிங் இல்லை. என்ன அப்படின்னா, அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சொகுசாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி கடையில் விற்கிற நாப்கின்ஸை வாங்கி பயன்படுத்தி கர்ப்பப்பை விஷயங்களில் நிறைய தொய்வு அடைஞ்சிருச்சு. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபெர்டிலிட்டி சிஸ்டம்ஸ் நிறைய வந்துருச்சு மருத்துவமனைகள்.
குழந்தையின்மை மருத்துவமனைகள் பார்த்தீங்கன்னா முதல்ல அது கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இன்றைக்கி பார்த்தா மூல முடுக்குக்கெலாம் இருக்குது. இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணி கொடுத்துட்றோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த விஷயத்துலையும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா இயற்கை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம போகணும். இயற்கை சார்ந்த விஷயங்கள்னால் ஆதி காலத்தில் என்ன பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்தே நம்ம இருந்தால் தான் நம்ம மற்ற விஷயங்களையும் டேலி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதுக்குள்ளே பெண்கள் வந்து கருவடைந்து தன்னுடைய குழந்தை பெற்று அதை வளர்க்கணும். இந்த விஷயங்களுக்கு வந்து இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எதுக்காக வேண்டினா குழந்தைக்காக வேண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் மற்ற விஷயங்கள்லாம் கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு. இப்படி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம உடல் அமைப்பை பார்த்திங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு படைச்சிருக்கிற விஷயம் பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லேயே சொல்கிறான், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குறதுக்காக தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த உடலுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கட்டவிரல் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே ஷிஃபா இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வச்சுருக்கான். என்ன அப்படின்னா தலைவலி எந்த பகுதியில் இருக்குன்றதை பார்த்துட்டு பின் தலைவலியா முன் தலைவலியான்னு பார்த்துட்டு ஒரே ஒரு மிளகை வச்சு இந்த இடத்துல மைக்ரோபோர் டேப் கட்டணும் அப்படின்னா இந்த கட்டவிரலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு ஷிஃபா தரான். அது கொடுக்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். புரியுதுங்களா? அப்போது பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா பீரியட்ஸ் ப்ராப்ளமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், நம்ம உடல் அமைப்புகளில் SP6ன்னு சொல்லுவாங்க அக்குபஞ்சர் பாயிண்டில், அந்த புள்ளியையும் SP2 இந்த புள்ளியை அழுத்தினாலே போதுமானதாக இருக்குது. பீரியட்ஸ் குழந்தைங்களுக்கு கரெக்டாக வருது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த SP6 SP2லாம் வந்து நம்ம இந்த தளத்தில் சொல்கிறோம், அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. எதுக்காக வேண்டி சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பீரியட்ஸ் வராதவங்களுக்கு வந்து கருஞ்சீரகம் கொடுத்தா பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்றாங்க. கருஞ்சீரகம் இருக்கிறதுலேயே வெப்பமானது இல்லைங்களா? கருஞ்சீரகத்தில் வந்து மரணத்தை தவிர இது எல்லாமே ஷிஃபா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் யாருக்கு எப்போ எப்படி பயன்படுத்தணுன்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. கருஞ்சீரகத்தை அதிகமாக கொடுத்து ஒரு பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு 6 மாதமாக பீரியட்ஸு வரல, நாங்கள் வந்து கருஞ்சீரகத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. முழுக்க என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு வெள்ளைப்படுதல், ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது. காரணம் ஆல்ரெடி குழந்தைக்கு வந்து வெப்பமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிக்கணும். இப்போ யூடியூப்பில் சாதாரணமே போட்டுருவாங்க, இதை சாப்பிட்டா இது சரியாயிடும், அதை சாப்பிட்டா இது சரியாயிடும். இதெல்லாம் எப்படி, யாருக்கு, இவங்களுடைய நாடி என்ன, இவங்களுடைய வயசு என்ன, இவங்களுடைய உடல் வாகு என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே செய்யணும். இயற்கை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா இப்போது நம்ம ஆலிவ் ஆயில் இருக்குது இல்லைங்களா, இது குர்ஆனில் சொல்கிறாங்க ஆலிவ் ஆயில் வந்து ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த. இப்போ ஆலிவ் ஆயில் வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு வந்து நிறைய 20 விதமான நோய்கள் வந்து தீர்க்குது அப்படின்றாங்க. முடி கொட்டுறது, எலும்பு பலமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஆலிவ் ஆயில் யார் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆலிவ் ஆயிலுடைய தன்மை என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆலிவ் ஆயிலுடைய தன்மை வந்து குளிர்ச்சி. அப்போ யார் சாப்பிட்லாம்? சின்ன வயது மக்கள் சாப்பிட்லாம். அவங்க வந்து வெப்பமான உடல் சார்ந்த நிலையில் இருக்கிற உடல் வந்து அந்த ஆலிவ் ஆயிலை நம்ம பயன்படுத்தலாம். வயதானவங்க சாப்பிட்லாமா அப்படின்னா சாப்பிட்லாம், தேவைக்கேற்ப. அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்ற கதையில் தான் தேவைக்கேற்ப தான் எவ்வளோ அளவு அப்படின்ற டோசேஜை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த ஒரு விஷயமும் நம்ம யூடியூப்பில் பார்த்து இதுதான் சரி இதுதான் தவறு அப்படின்ற மாதிரி இல்லாமல் முடிந்த அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள்னால் இதை பற்றி தெரிஞ்சவங்க, பாரம்பரிய வைத்தியர்கள் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ், அக்குபஞ்சர், இந்த மாதிரி ஹிஜாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க, நல்லா கற்று தெரிந்த மக்கள்கிட்ட நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி ஆலோசனை செஞ்சு என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்ற விஷயத்த நம்ம பார்த்துக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா வெப்பமான உடல் குளிர்ச்சியான உடல்ன்றது வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. முதல் பார்த்தீங்கன்னா நாடியில் வந்து வெப்ப நாடி அப்படின்னா முன்னாடியே அடிக்கும். இந்த நாடி விஷயங்கள் நான் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் உங்களுக்கு நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் தான். பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து 40 வயதுக்குள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வெப்ப நாடியாக தான் இருக்கும். அவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குளிர்ச்சியான உணவு முறைகளை எடுத்துக்கணும். குளிர்ச்சியான உணவு முறைகளை எடுத்தால் தான் அவங்களுடைய நாடிக்கு ஏற்ற மாதிரி நடைமுறைகள் மாறும். அது எங்கே அப்படின்னா கால சீதோஷ்ண நிலைகளையும் அறிந்து நம்ம செய்யணும். இப்போ இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வெப்பமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னும் போது அப்போ 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணணும், குளிர்ச்சியான உணவு முறைகள், குளிர்ச்சியான பழ வகைகள் இந்த மாதிரி எடுத்துக்கணும். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே வெப்பம் சார்ந்த உணவுகள் தான் எடுத்துக்கணும். வெப்பம் சார்ந்த பழ வகைகள், காய்கறி வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். சீசனபிள் காய்கறிகள் வந்ததுன்னா நம்ம அதை பயன்படுத்திக்கணும்.
விட்டுறக்கூடாது. இது குளிர்ச்சி ஆச்சு, இது நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் சீசனபிள் காய்கறிகள் வரும்போது அதை கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிஃபா தருவான். கொடுக்கறது அவன் தான், அவன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.